நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தையை அலங்கரிக்கும் ஏற்றமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என் உயிருள்ளவரை உன்னை மட்டுமே வணங்குகிறேன். தாய்மொழியே, நீ வாழ்க வாழ்க என்று தாய்மொழியாகிய தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கல்விக்கு பாடுமே இல்லை, காமராஜரின் புகழுக்கு எல்லையே இல்லை. அத்தகைய புகழுக்கு சொந்தக்காரர் தான் கல்வி கண் திறந்த காமராஜர். தமிழக கல்வி வளர்ச்சியில் காமராஜரின் பங்கு என்ற தலைப்பை பார்த்ததும் தாத்தாவின் ஞாபகம் தான் வந்தது. என் தாத்தா அடிக்கடி சொல்வார், கை நாட்டு போட்ட மக்களை எல்லாம் கையெழுத்து போட வச்ச மகாராசன் தான் காமராஜர் என்று. அத்தகைய மேலையை பற்றி மேலையில் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு. பிறந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் இல்லை, சிறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறப்பதில்லை. இவர் தமிழகத்தை ஆண்டதோ 9 ஆண்டுகள், ஆனால் இவர் சாதனைகள் பேசும் பல நூறாண்டுகள். நாட்டுக்கு தத்து பிள்ளையாய் முதல்வர் பதவி ஏற்றதும் கல்வியற்ற இருள் சமூகத்தை கற்றலுக்கேற்ற பூமியாய் ஏற்றம் பெற நினைத்தார். செல்வந்தர்கள் மட்டுமே படித்து வந்த படிப்பை ஏழை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என மூடிய பள்ளிகளை எல்லாம் திறக்க உத்தரவிட்டார். குருகுல கல்விக்கு மூடு விழா கண்டு பாகுபாடற்ற கல்விக்கு திறப்பு விழா காண மூடிய 6000 பள்ளிகளை திறந்து மேலும் 17,000 பள்ளிகளை புதிதாக திறந்து வைத்தவர்தான் காமராஜர். ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனின் ஒற்றை கேள்விதான் மத்திய உணவு திட்டம். உலக நாடுகளே இத்திட்டத்தை வியந்து கொண்டாட நாட்டின் பொருளாதாரம் திண்டாடியது. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 2 ஆனா இருந்தால்தான் மத்திய உணவு இட முடியும் என்ற நிலை. என்ன செய்தார் தெரியுமா காமராஜர்? கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற சங்ககால வாக்கினை மனத்தில் இருத்தி என் பிள்ளைகள் பசியாரி படிக்க வேண்டும் என்றால் ஊரூராக சென்று பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்ற சொல்லின் வீரராக இல்லாமல் செயலின் வீரராய் வீடு வீடாக கையேந்தி பிச்சை எடுத்து குழந்தைகளுக்கு உணவிட்ட ஒரு தலைவர்கள் மீண்டும் இந்த உலகம் காணுமா என்றால் சந்தேகமே. குழந்தைகளின் உள்ளங்களில் ஜாதி, மதம், மொழி, ஏழை, பணக்காரர் என்ற ஏற்றத்தாழ்வு ஏற்படாமல் இருக்க இலவச சீருடை திட்டம் தித்தித்தது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு உயர்நிலை பள்ளி, ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் ஒரு மேல்நிலை பள்ளியை உருவாக்கிய பல்கலைக்கழகம் தான் காமராஜர். கிடைக்கும் நேரமெல்லாம் படிக்க 454 கிளை நூலகங்கள் திறந்து தாய் வழி உறவான தமிழ் வழி கல்வியை கல்லூரியில் உருவாக்கி உலக நாடுகளை வியக்கும் IIT உயர்கல்வி நிறுவனங்களை படித்தவர்தான் 6ஆம் வகுப்பை தாண்டாத இந்த படிக்காத மேதை காமராஜர். கிருஷ்ணர் அவதரித்தார், புனிதமான பகவத்கீதை உருவானது. இயேசு அவதரித்தார், புனிதமான பைபிள் உருவானது. அல்லாஹ் அவதரித்தார், புனிதமான குர்ஆன் உருவானது. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் மட்டும் மீண்டும் அவதரித்தார், இன்னும் பல லட்ச பள்ளிக்கூடங்கள் உருவாகி இருக்கும் என்று கூறி கல்வி என்றாலே காமராஜர், கல்வி வளர்ச்சி என்றாலே காமராஜரின் ஆட்சி. காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் தான். இன்னும் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் காலம் கடந்து போக முடியாத ஒரு ஆண்மைதான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று கூறி காமராஜர் திருநாமத்தை உச்சரிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்ததுமா ஆங்கில மாதங்கள் சிறந்ததுமே தமிழ் மாதங்கள் சிறந்ததை இம்மூன்றெழுத்தும் சேர்ந்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும் அறிவின் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் உடன் பிறவாத சகோதர அவர்களுக்கும்
பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு தமிழக வளர்ச்சியில் காமராஜரின் பங்கு. தாய் நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாகம் தீபம் காமராஜர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு, காந்தியடியின் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் திரு குமாரசாமி, இவரின் தாயார் பெயர் திருமதி சிவகாமி அம்மையார், இவரின் பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இந்தியா விடுதலை முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டவர். காந்தியின் வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954 முதல்வராக அரசாணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கற்கே நன்றே பிச்சை புகழையும் கற்கே நன்றே என்ற கூற்று நினைந்த காமராஜர் அவர்கள் இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்கள் கல்வியின் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். இதனால் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். வையத்துள் வாழ்வாகும் வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கின்படி காமராஜர் ஆட்சியில் வளமானது நாடு. நெய்வேலி பழுப்பு, நீலகிரி சுரங்க பாதை, தொழில் வளர்ச்சி என பல திட்டங்களை கொண்டு வந்து காமராஜரின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. 1963 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமராய் அரசாணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காலமானார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை, வரலாறானவர்கள் தனக்காக வாழ்வதில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் காமராஜர். காமராஜர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. எனவே மாணவராகிய நாமும் அவரை போல எளிமையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை கடைபிடிப்போம் என்று கூறி பேச வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணிலே தீட்டி தீட்டி எழுது வித்த விரல் முனையை திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். என் தமிழ் அன்னையே, யுகத்தினோர் பாடலை என் தமிழ் அன்னைக்கு தலை வணங்கி இங்கு கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் தமிழ் வளர்த்த சான்றோருக்கும் என் போன்றோருக்கும் இந்நிகழ்ச்சியை தலைமை தாங்கும் ஐயா பத்மநாபர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை பற்றி மிக சுருக்கமாக பேச உங்கள் முன் வந்து நிற்கிறேன். தமிழகத்தின் ஒரு அவதார புருஷ சோசியலிச சிந்தனையாளர், என்றுமே ஏழை எளிய மக்களுக்காக தன் பொருளாதார மேம்பாட்டிற்காக சிந்தித்து செயல்பட்டவர் ஐயா காமராஜர் அவர்கள். எங்கே 1000 குடும்பங்கள் வாழ்கின்றனரோ அவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும். எங்கே 1000 மக்கள் வாழ்கின்றனரோ அவர்களுக்கு ஒரு சுகாதார மருத்துவமனை வேண்டும். 1000 குடும்பங்கள் வாழ்கின்ற இடத்தில் அவர் பாதுகாப்புக்காக ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்று தன் செயல்களை காட்டியவர் திரு காமராஜர் அவர்கள். ஔவையார் சொன்னபடி வரப்புயர என்றால் வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோல் உயரும், அப்படி என்றால் ஆட்சி உயரும். விவசாயி செழிக்க நீர்நிலைகளை உருவாக்கினார். உதாரணமாக தாமிரபரணியில் மேட்டூர் அணை, வைகை அணை என பல அணைகளை உருவாக்கி விவசாயத்தை செழிக்க வைத்தவர். கிராமங்களில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் இலவசமாக கல்வி கற்க வேண்டும். மதிய உணவு இலவசமாக அளித்தார். பிச்சை புகுந்தாவது இலவசமாக உணவு அளிப்பேன் என கூறி இலவசமாக உணவு அளித்தது மட்டுமின்றி இளைஞர்கள் கல்வி கற்றால் மட்டும் போதாது, சிறு தொழில்களையும் கற்க வேண்டும் என்று கூறி சிறு தொழில் பேட்டைகளை உருவாக்கினார். அரசியல் உலகில் மிக முக்கியமாக ஒரு தனித்துவமாக தன்னை உயர்த்தி தன் கடின உயர்ப்பால் உயர்ந்தவர். தமிழகத்தின் முதலமைச்சராக 9 ஆண்டுகளும், நாடாளுமன்ற உறுப்பினராக 9 ஆண்டுகளும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 3 ஆண்டுகளும் செயல்பட்டார்.
அவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது ஒருவர் ஒரு பதவியில் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதை நேருஜி அவர்கள் கிங் பிளான் என்று அறிவித்தார். நேருஜி அவர்கள் மறித்த பின்பு இந்திரா காந்தி அவர்களை பிரதம தலைவராக நிரூபித்தார். வரலாறு மிக்க சிறப்பு மிக்க பெரும் இரு தலைவர்களை உருவாக்கியதனால் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுப்பட்டி எனப்படுகிற விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மையருக்கு மூத்த மகனாக பிறந்து 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்திஜி பிறந்த நாள் அன்று மண்ணை விட்டு பிரிந்து சென்றார். அப்படிப்பட்ட காமராஜர் கர்ம வீரர் ஆண்ட அந்த 9 ஆண்டுகள் போல் ஆண்டுகள் தான் தமிழகத்தின் பொற்காலமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை இதுவரைக்கும் எவரும் ஆளவில்லை. இனிமேலும் யாரும் ஆளுவர் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், அவருடைய கொள்கைகளின்படி ஐயா பத்மநாதன் அவர்கள் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக நன்றி செலுத்தி என் உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழையடி வாழையை வளரும் தமிழே தாய் உள்ளமே. இன்று சின்னஞ்சிறு மொட்டாய் நாளை ஆழம் மறுத்து விட்டாய். இந்தியாவின் சொத்தாய் உருவெடுக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, இன்று தமிழ்நாட்டின் முதுகெலும்பாய் உழைத்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன். தலைப்பை இறங்கி படிக்காத மேதை ஏழை பங்காளன் பாரத ரத்னா கிங் மேக்கர் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்றவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். பல்வேறு தொண்டுகள் ஆட்சி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த வள்ளல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்று அழைத்து விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாளில் பிறந்தார் காமராஜர். காமராஜரின் தந்தை பெயர் குமாரசாமி, நாடார் தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். சுமார் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அகில இந்திய உலக காங்கிரஸ் நாயகனாக சிறப்பாக ஆட்சி செய்த அவரது ஆட்சி காலத்தில் தான் கல்வி கூடங்கள் அதிகமாக திறக்கப்பட்டன. இலவச சீருடை, மதிய உணவு திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை செம்மையாக செய்தவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் என்றே கூறலாம். அவரது இளமையான புதினமான வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அவரது ஆட்சி காலத்தில் தான் தாமிரபரணி, வைகை, கிருஷ்ணகிரி ஆகிய ஆறுகளில் கட்டுக்கடங்காத அணைகளை கட்டி எழுப்பினார் என் தலைவர். அது மட்டுமில்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளை திறந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை கிண்டியில் இருக்கும் நெய்வேலி லிமிடெட் கார்ப்பரேஷன், சிமெண்ட் ஆலைகள் ஆகிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளை ஒவ்வொன்றாக தூக்கி நிறுத்த வைத்தார் என் தலைவர். ஐயா, கடமையை செய், பலரை எதிர்பாராது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. கடமையை செய், பலரை எதிர்பாராது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. அதனை யார் கடைபிடித்தாரோ இல்லையோ எம் தலைவர் காலம் முழுவதும் கடைபிடித்தார் என்றே கூறலாம். ஐயா, நீ எமக்கு விதைத்த விதையோ கல்வி என்ற முத்து, உனக்கு என்று சேர்த்து வைத்த சொத்தோ கல்வி என்ற ஐயா, நீ எமக்கு விதைத்த விதையோ கல்வி என்ற முத்து, உனக்கு சேர்த்து வைத்த சொத்தோ சட்டை பையில் 100 ரூபாய், வங்கி கணக்கில் 125 ரூபாய், கதிர் வேட்டி நான்கு, கதிர் சட்டை நான்கு, கதிர் துண்டு நான்கு, செருப்போ ஒரு ஜோடி, கண்ணாடியும் ஒன்றே, பேனாவும் ஒன்றே. நம் நெஞ்சில் குடியிருக்கும் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அன்று அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளில் நம்மை விட்டு உயிர் பிரிந்தார். நாம் நெஞ்சில் நிறைந்தார் காமராஜர். நாட்டுக்காக பிறந்து வாழ்ந்து உயிர்த்த உத்தமர். அப்பேற்பட்ட உத்தமரை பற்றி இனிய நாளில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்த வள்ளர் என பலராலும் போற்று பெறும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தை பேசுந்துள்ளேன். விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். சிறு வயதிலே தந்தை அடைந்த காமராஜர் பொருளை ஈட்டுவதற்காக மாமாவின் கடையில் வேலை செய்தார். தொடர் பணிகளுக்கிடையே செய்தித்தாள்களை படிப்பதும் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்துக் கொண்டார். இதுவே இவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட தூண்டினர். அரசியல் மீது இருந்த ஆர்வமும் நாட்டுப்பற்றாலும் காங்கிரஸ் கட்சியில்
சேர்ந்த இவரை 1940 நடந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது. மேலும் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். செயல் வீரராய் விளங்கிய காமராசர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராய் விளங்கினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற புகழ் பெற்றதாக இருந்தாலும் தமிழக மக்கள் அனைவரும் கற்கவில்லையே என வருத்தமுட்டார். அதனால் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார். கல்வியின் அருமை பெருமையை அறிந்திருந்த காமராசர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, பகல் உணவுடன் கூடிய கல்வி என பல திட்டங்களை கொண்டு வந்தார். கல்வி வளர்ச்சிக்கு அடிக்கொடினார். நாடெங்கும் பல்வேறு அணைகளை கட்டினார். நீர்வளத்தை பெருக்கி நீர்வளத்தை உயர்த்தினார். பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவினார். மின் உற்பத்தியை பெருக்கி தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய செய்தார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம், காப்புறுதி, வைப்பு நிதி என முப்பெரு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆட்சி, கட்சி, பொது வாழ்வு அனைத்திலும் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் காமராசர். எந்த சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் அறிவு கூர்மை படைத்தவர். நான் பாட புத்தகங்களில் புவியியலை படிக்கவில்லை, ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளனர், அவற்றை எவ்வாறு உழவு தொழிலுக்கு பயன்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் என்று கூறுவார். இதனால் காமராசர் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுகிறார். காமராசர் உயர் பண்புகளின் உறவிடமாய் வாழ்ந்தவர். சுருக்கமாய் பேசுபவர், காட்சிக்கு எளியவர், தமக்கென வாழாது நாட்டுக்காக வாழ்ந்த தியாகி. வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்க்கை நாட்டமின்றி வாடகை வீட்டிலே வாழ்ந்து மறைந்த தியாக செம்மல் ஆவார். எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பாலும் தன்னல் மற்ற தலைவராகவும் தன்னல் மற்ற நாட்டுப்பட்டாலும் தலைவராக விளங்கினார். இத்தகைய உயர் பண்புகளை கொண்ட காமராசர் அக்டோபர் 2, 1975 மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்றும் மறையவில்லை என்று கூறி எனது சிற்றூரை முற்றுகையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேர்தமிழ் திக்கட்டும் போர்வட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். இன்று நாம் ஒரு மாபெரும் தலைவரை பற்றி பார்க்க போறோம். அவர் வேறு யாரும் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். பெருந்தலைவர் காமராஜர் 1903 ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி நாடார் மற்றும் தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். 6ஆம் வயதில் தந்தை இழந்த காமராஜர் தாயின் பொறுப்பில் வளர்ந்து 6ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்து பின்னர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். 1953 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆளுநர் பிரகாசம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மொழி வழி பிறந்த மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சராக காமராஜர் கருதப்பட்டார். ஒரு கோயில் திறந்தால் அது இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் அது கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் அது இஸ்மாயிலுக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பள்ளியை திறந்தால் நம்மை படைத்த இறைவனுக்கே மகிழ்ச்சி. சுதந்திரம் எப்படி நாட்டு மக்களின் பிறப்புரிமையோ அதே போல கல்வியும் நாட்டு மக்களின் பிறப்புரிமை என்பதை நன்கு அறிந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். எல்லா அறங்களிலும் புண்ணியம் கொடி தருவது ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்று பாரதி பாடிய வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வறுமையில் சிக்கி தொண்டராக காங்கிரஸில் நுழைந்து தலைவராகி முதலமைச்சராக பொறுப்பேற்று எல்லோருக்கும் இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்பதே லட்சியமாக கருதி செயல்பட்டார். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்று ராஜாஜி காலத்தில் தடை செய்யப்பட்ட 6000 ஆரம்ப கல்விகளை திறக்க உத்தரவிட்டார். மாணவர்கள் பாதி நாள் படிப்பும் மீதி நாள் குலத்தொழில் செய்ய வகை செய்யும் ராஜாஜியின் குலத்தொழில் திட்டத்தை ஒழித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.